பைப்ஸ் அண்ட் டைல்ஸை பொறுத்தவரையில் ஃபர்ஸ்ட்ல வந்து பார்க்கும்போது நாங்கள் மேபி அது ஹை எண்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நினைச்சோம். பட் உள்ளே போய் பார்க்கும்போது தெரிஞ்சுது லோவில் இருந்து ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து கஸ்டமர்ஸை நாங்கள் ஷோரூம் கூட்டிகிட்டு போகும்போது எல்லாமே வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. கஸ்டமர் அவங்க அங்கே நிற்கிறவங்க எல்லாமே கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது. கரெக்டாக டெலிவரி பண்ணிடுவாங்க. அந்த கடைக்கு உள்ளே போனால் நம்ம இன்னொரு கடைக்கு போக வேண்டாம். அந்த மாதிரி ஒரு செட்டப் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அவர் நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டை ப்ரொவைட் பண்ணுறதுனால தான் எங்களோட பிஸ்னஸை எங்களுக்கு வந்து டெவலப் ஆகும். அது வழியாக தான் எங்களுக்கு கஸ்டமர் வராங்க. நாங்கள் எங்கள் வழியாக அந்த சப்போர்ட் வந்து எங்களால் முடிச்ச சப்போர்ட் வந்து நாங்கள் வந்து 5% நாங்கள் அவங்களுடைய அந்த ஷோரூம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களை வந்து இன்னொரு ஷாப்க்கு ஆக்சுவலி போக வேண்டிய தேவையே இல்லை, நீட் வரவே இல்லை. ஸோ அதனால் அதுக்கு அவங்க வந்து பெஸ்ட்டு இந்த ஒரு செக்டாரில். இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டுமே அவங்க வந்து வந்ததில்லை. ஸோ அவங்களுக்கு தெரியும், ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ணுறோம், ஒரு 1 இயர் 2 இயர் தாண்டி அவங்க கூட வந்து டைப் பண்ணி போடுறதே பெரிய விஷயம். ஸோ இவ்வளோ வருஷம் இருக்குன்னா அதுலேயே உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் எல்லா கஸ்டமர்ஸுமே வந்து அந்த டஃப்பான அந்த செலெக்ஷன் ப்ராசஸையே வந்து இங்கே ரொம்ப ஈஸியாக வந்து முடிச்சுட்டு தான் போகிறாங்க. அவை பைப்ஸ் அண்ட் டைல்ஸ் நிறுவனம் ஒரு தனி முத்திரை பதித்த நிறுவனமாகத்தான் இந்த மாவட்டத்திலும் பிற இடங்களிலும் திகழ்கின்றோம். அவர்களுடைய ஊரிலே ஒரு 6 ஆண்டுகளுக்கு மேலாக நான் ஒரு அருட்தந்தையாக பணியாற்றினேன். ஒரு ஆன்மீகத்தை கடந்த ஒரு நட்பு உறவு அந்த குடும்பத்தோடு எனக்கு உண்டு. என்னிடம் ஒரு நல்ல பாசத்தோடு அன்போடு பழகின்ற அருமையான குடும்பம், கடினமாக உழைக்கின்ற ஒரு குடும்பம். ஆகவே ஒரு வகையிலே அந்த குடும்பத்தில் ஒரு அங்கத்தினரை போலத்தான் நான் பழகி வந்து கொண்டிருக்கிறேன். ரியலி இஸ் லைக் எ பிரதர் டு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வெரி கைண்ட், வெரி சாஃப்ட், நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ள எல்லா விதமான குவாலிட்டிஸும் உள்ள ஒரு பர்சன் தான் நான் பார்க்குறேன். பைப்ஸ் அண்ட் டைல்ஸ் நான் என்னோட பிரதர் தான் ஒரு 2016 ஸ்டார்ட் பண்ணோம். கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி யாருக்குமே என்னன்னு தெரியாது. அப்போது அதை நம்மளோட பிஸ்னஸ் ரிலேட்டடாக கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு தான் பைப்ஸ் அண்ட் டைல்ஸ். அப்போ எல்லாருமே தெரியும், இவங்க பைப்ஸ் அண்ட் டைல்ஸ் சேல் பண்ணுறாங்க. அந்த ஒரு இது ரோசரி மெயினாக இட்ஸ் பிலாங்ஸ் டு கத்தார். எங்களோட லோகோ அந்த எம்பளம் பார்த்துருப்பீங்க, அதுவும் அந்த ரோசரியோட அந்த கத்தாரோட நீங்கள் வெப்சைட் பார்த்தாலும் தெரியும். கத்தார் கேத்தலிக் சர்ச் ரோசரி சர்ச்னு இருக்கேன், அதோட எம்பளம் தான் இருக்குது. அதை பேஸ் பண்ணி கொண்டு வந்துருக்கோம். இது ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்னா, நீங்கள் இது எங்களோட ஒரு பைப்ஸ் டைல்ஸ் எங்களோட ஒரு கனவுன்னு வச்சுக்கலாம். இது ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸ் பேக் நினைக்கிறேன் ஸ்டார்ட் பண்ணோம். டெல் த ட்ரூத், ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஃபெயிலியர் தான். நம்ம வீட்டுக்கு ப்ராடக்ட் எடுக்கும்போது என்ன ப்ராடக்ட் வாங்குவோமோ அப்படி தான் நாங்கள் எங்களோட டைல் வச்சுருப்போம். எங்களோட ஷோரூமில் பார்த்தீங்கன்னாலே லோ குவாலிட்டி அன்பிராண்ட் எதுவுமே இருக்காது. ரெண்டாயிரத்தி 16 தக்கலையில் சின்ன ஒரு ஷோரூம் ஆரம்பித்தோம். லைக் ஒரு ரீட்டைல் ஷோரூமாக தான் ஆரம்பித்தோம். உங்களோட மெயின் பிராண்ட் பார்த்தீங்கன்னா செராவை தான் ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். 2018 பார்த்தீங்கன்னா வி கேம் டு இந்த ஹோல்சேல் பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, அது ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒரு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் ஹோல்சேல் மட்டுமே, செரா சானிட்டரி அண்ட் செரா டைல்ஸோ 4 டிஸ்ட்ரிக்ட், ஈவன் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். அது அப்புறமா 2019 பார்த்தீங்கன்னா எங்களோட அடுத்த பிரான்ச்சுக்கு போனோம். இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகலாம்னு சொல்லிட்டு நாகர்கோயிலில் ஒரு சின்ன ஒரு பிரான்ச் ஆரம்பித்தோம். சிம்பிளாக தான் ஆரம்பித்தோம். அது இட் வாஸ் இன்னும் எங்களுக்கு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எங்களை கொஞ்சம் வெளி உலகத்துக்கு தெரிய வச்சுது. பைப்ஸ் டைல்ஸ் செராவோட ரீல்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிட்டி எங்களுக்கு கொடுத்தது. எகைன் என்ன பண்ண 2021 என்ன பண்ணேன்னா, அந்த ஷோரூம் நார்மல் ஷோரூம் எங்களுக்கு இன்னொரு நல்ல ஒரு சக்ஸஸ் கொடுத்தனால இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணோம். ஆல்மோஸ்ட் ஒரு 2300 ஸ்கொயர் ஃபீட் நினைக்கிறேன், 3500 ஸ்கொயர் ஃபீட் நினைக்கிறேன். டோட்டலாகவே செரா அரேஞ்சஸ் எல்லாமே, ஈவன் செராவோட ப்ரீமியம் பிராண்ட் எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கூட ஃபோக்கஸ் பண்ணி அதை இன்னும் கூட பெருசாக்கணும். அதுவும் எங்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய நல்ல ஒரு வெற்றியை கொடுத்தது. அடுத்த 2023 இன்னும் பிளான் பண்ணேன். ஏன்னா இங்கே மட்டும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் இருக்கிறேன், இன்னொன்று அடுத்த டிஸ்ட்ரிக்ட் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தாட்டோட தான் திருநெல்வேலி ஷோரூம் ஆரம்பித்தோம். 2023 திருநெல்வேலி ஷோரூம் ஆரம்பிச்சோம் நினைக்கிறோம். அதுவும் எங்களுக்கு இன்னும் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. ஏன்னா கனிம மட்டும் தெரிஞ்சவங்க நம்மளை வந்து ஒரு சவுத் தமிழ்நாடு வரைக்கும்
காட்டினது நம்ம இப்படி தங்க எடுக்க காட்டினது அந்த ஷோரூம் தான். அடுத்த 2024 இன்னொன்று என்ன பண்ணேன்னா இவன் செரா மட்டுமே பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு சம் ப்ராடக்ட்ஸ் எங்களோட பேக்கெட் ஆட் பண்ண சொல்லிட்டு தான் எம்ஐக்கு ஆட் டைல்ஸ் அடிச்சு எடுத்தோம். இன்னும் ஃபியூ ப்ராடக்ட்ஸ் எடுத்து எங்களோட ப்ராடக்ட் கூட ஆட் பண்ணிட்டு எங்களோட பிராண்ட் இன்னும் கொஞ்சம் எங்களோட டர்ன் ஓவர் இன்னும் கொஞ்சம் கூட கூட்டிக்கிட்டோம் 2024. இப்போ 2025 எங்களோட கரண்ட் தெரியும். ஆழ்வார்பேட்டையில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஷோரூம் ஓப்பன் பண்ண போகிறோம். அந்த ஷோரூம் பற்றி சொல்லணும்னா தமிழ்நாட்டிலே செரா சாண்டர் வரைக்கும் இவ்வளோ பெரிய ஷோரூம் எதுவுமே கிடையாது. அவ்வளோ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 4 ஃப்ளோரில் 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் எக்ஸ்க்ளூசிவ் எல்லாமே செரா ப்ராடக்ட் அங்கே இருக்கிறது. ஈவன் என்ன சொல்கிறது, ஈவன் சில க்ளோசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாலே more than 5 lakh 6 lakh அந்த ரேஞ்சஸில் அப்போ யாருமே இங்கே என்ன சொல்லணும் செராவுக்கு இங்கே எதுவுமே கிடையாது. ஈவன் சவுத் தமிழ்நாட்டிலே இது ஒரு சாண்டர் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஷோரூம் பண்ணி கொடுத்துருக்குறோம். மேபி May 7 வரும்போது ஆல்மோஸ்ட் 4 பிரான்ச்சஸ், ஒரு கார்பரேட் ஆஃபீஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு 40+ எம்ப்ளாயிஸோட ஒரு வெட்டி அதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நிறைய இருக்கலாம். ஈவன் இதுக்கு ரெண்டுமே நான் என்ன பதில்னு சொல்லிக்க முடியாது. இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னோட எம்ப்ளாயிஸ், என்னோட வெல்ஃபிஷியர், என்னோட ஃபேமிலி, ஈவன் என்னோட சப்ளையர்ஸ், என்னோட பேங்கர்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க இது கூட இந்த வெட்டின் பயணத்தில். அவங்க அந்த கஸ்டமர் கூட மெயினாக எமோஷனல் அந்த கனெக்ட் ஆகிற அந்த கனெக்ட் தான் சார். இப்போ ஒரு கஸ்டமராக நாங்கள் போகிறோம்னா இப்போ ப்ராடக்ட்ஸ் எல்லா கடைகள்லையுமே இருக்குது. நிறைய கடைகள் இப்போ நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்குது. ஆனால் நமக்கு அடிஷ்னலாக அங்கே என்ன பாயிண்ட் அவங்க டெலிவர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கஸ்டமருக்கு தேவையான சஜஷன் கொடுக்குறதா இருக்கட்டும், அவங்கள ட்ரீட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அது அவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது சார். கம்பேரிட்டிவ்லி வேறு ப்ராடக்ட்டை கம்பேர் பண்ணும்போது நல்லாவே இருந்தது. உழைப்பு நல்லா இருந்ததால் அந்த ஒரு ரீசனால் தான் திருப்பியும் நாங்கள் சிரா எடுத்தோம். அவங்கள வச்சு அவங்களுக்கு என்ன சர்வீஸ்னாலும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஷோரூமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான சானிடைசர்ஸ், அப்புறமா சிங்கு, வாஷ் பேஷன்ஸு, இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு பாத்ரூம், வால், ஃப்ளோர், டைல்ஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. எல்லாமே நீங்கள் ஒரே இடத்துல எடுத்துக்கலாம். நம்மளுடைய கிளைண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரீமியமாக எதிர்பார்ப்பாங்க, குவாலிட்டியாக எதிர்பார்ப்பாங்க, அதே டைம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்ப்பாங்க. ஸோ என்னோடய எல்லா ப்ராடக்ட்ஸுமே பிராண்டட் சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் சேரா, அப்புறம் டைல்ஸில் பிராண்டட் டைல்ஸ் அவங்க சப்ளை பண்ணிட்டு. பைப்ஸ் அண்ட் டைல்ஸோட 4வது பிரான்ச்சஸ் வருகிற May 7 ஆழ்வார்பேட்டை ஜங்ஷன்ல மிக பிரம்மாண்டம் ஓப்பன் பண்ண இருக்கிறோம். கண்டிப்பாக செரா ப்ராடக்ட்ஸை மேலும் ரீச் பண்ண வைக்கிறவங்க எந்த விதமான மாற்றுக்கிறதும் இல்லை. அதுக்கு நான் மனமார்ந்த வாழ்த்து வைக்கிறேன். குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் அவங்க கொடுப்பாங்க. அங்குள்ள மக்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த புது ஷோரூம் திறக்கிறது எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். பெண்டாப் சார்பாக அவங்களுக்கு என்னுடைய விஷஸ் நான் சொல்கிறேன். தங்களுடைய தொழிலிலே முன்னேற்றம் அடைந்து மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்று நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை அவர்களுக்கு நான் கூறிக்கொள்ளுகின்றேன்.